என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. காங்கேயத்து காளை பூட்டிய வில்வண்டி வீட்டில் இருக்கிறது. அதை ஓட்டும் ஆள் கடைத்தெருவில்தான் குடியிருக்கிறார். கூப்பிட்டு அனுப்பினால் ஓடி வந்து விடுவார். புக்ககத்திற்கு வந்த பின்னர் ஒரு நாள் கூட அவள் மாமியாரின் வில்வண்டியில் பயணம் செய்ததில்லை. வீட்டை விட்டு போகும் இந்த நேரத்திலாவது அந்த வண்டியில் ஏற்றி வழி அனுப்பி வைக்காது வாடகைக்கு மாட்டு வண்டியை பேசிக்கொண்டு வந்திருப்பதின் மர்மம். இதுவும் பகவதியின் திட்டங்களில் ஒன்று. சாம்பவியை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்புவது வண்டி ஓட்டுகின்றவனுக்கு தெரிந்துவிட்டால் அது வினாடியில் ஊரில் பரவிவிடுமே. படுக்கையில் கிடக்கும் மாமியாரை பற்றி கவலைப்படாது பிறந்த வீட்டு நினைப்பு வந்ததும் புறப்பட்டு விட்டாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாதே. பொன்னியின் கணவன் வண்டியின் முன்னால் ஏறிக்கொண்டான். சாம்பவியை உள்ளே ஏறிக்கொள்ள கை கொடுத்து உதவிவிட்டு பொன்னி பின்பக்கம் காலை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். பொன்னியின் கணவனுக்கு இந்த சதியில் தன்னையும் இணைத்து கொண்டதை பற்றி உள்ளூர பயம். அதை போக்க அன்று அளவுக்கு மீறி கொஞ்சம் அதிகமாகவே சாராயத்தை போட்டுக்கொண்டான். வண்டி வாசலை விட்டு நகர்ந்தபோது குப்பென்று மதுவின் வாசனை காற்றோடு முகத்தில் மோத சாம்பவியின் வயிற்றை குமட்டியது. வண்டி தெருவை கடந்தபோது இருட்டத் தொடங்கிவிட்டதால் பலரது வீட்டு வாயிற்கதவு அடைபட்டிருந்தது. யாரும் அந்த மாட்டு வண்டியையும் அதற்குள் அமர்ந்திருந்த மூவரையும் கண்டுகொள்ளவில்லை. வண்டி மெல்ல அசைந்து கொண்டு எல்லையை சமீபித்த போது சாம்பவிக்கு திடீரென்று அந்த நினைப்பு ஏற்பட்டது. அந்த ஊருக்கு அவள் முதலாக வந்தபோது அந்த கோவில் அருகே வண்டியை நிறுத்தி வண்டிக்காரர் எல்லைப்புற தெய்வமான அந்த அம்மனை வேண்டிக் கொள்ளச் சொன்னார். அம்மன் சக்தி வாய்ந்தவள், கேட்ட வரம் தருவாள் என்றார். அவள் கேட்காத வரங்களையும் அம்மன் வாரி வழங்கிவிட்டிருந்தாள். அந்த ஊரிலேயே பெரிய தனக்காரர் என்று மதிக்கப்பட்ட சட்டநாதன் அவர்களின் மருமகளாகும் பாக்கியத்தை பெற்றாள். பார்த்திபனது காதலை பெற்றாள். அவனுக்கு மனைவியானாள். ஆனால் தொடர்ந்து வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கோ, வண்டிக்காரருக்கு உத்தரவிட்டாள். பொன்னி, இறங்கிக்கோ, அம்மனை கும்பிட்டு போகணும். நினைச்ச இடத்திலே நின்றுக்கிட்டு இருந்தா பஸ் போயிடும். முணுமுணுத்த பொன்னி வேறு வழியின்றி இறங்கினாள். அந்த சிறு கோயிலின் கம்பி கதவு அடைத்து பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே மினுக்கிட்ட அகல் விளக்கின் மெல்லிய ஒளியில் சிவப்பு புடவையையும் செவ்வரளி மாலையுமாக அம்பிகை பீடத்திலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தாள். கண்களை நீர் மறைக்க கரங்களை கூப்பியபடி கோவில் முன் நின்று வணங்கினாள் சாம்பவி. என் மாமியாருக்கு எந்தவித தீமையையும் அணுகாது காத்திடுவாய் அம்மா. என் கணவர் சுகமாக விரைவாக ஊர் திரும்ப வேண்டும். சுருக்கமாக பிரார்த்தித்து கொண்டு விட்டு மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். பஸ் நிறுத்தத்திலே அவர்கள் வெகுநேரம் காத்திருக்க அவசியம் இருக்கவில்லை. மாட்டு வண்டியிலிருந்து அவர்கள் இறங்கியதுமே பெரிய குழுக்களுடன் சேலத்தில் இருந்து வந்ததொரு பஸ் அங்கே நின்றது. அந்த நிறுத்தத்தில் யாரும் இறங்கவில்லை. பஸ் ஏற்கனவே கூட்டத்தில் திணறியது. ஆனாலும் அவர்கள் மூவருக்கும் இடம் கிடைத்துவிட்டது. பின் ஆசனத்தில் ஒரு பக்கம் ஒண்டி கொண்டு சாம்பவி உட்கார, அவளை நெருக்கி கொண்டு பொன்னி அருகில் அமர, வாரை பிடித்து தொங்கியபடி அவள் கணவன் அருகில் நிற்க அந்த பயணம் துவங்கியது. திருச்சி பஸ் நிறுத்தத்தில் இறங்கியதும் பெட்டியுடன் நடந்த பொன்னி ஒரு சிறு கடை அருகே தெருவிளக்கு பளிச்சென்று எரிந்த இடத்திலே பெட்டியுடன் சாம்பவியை நிற்கச் சொல்லிவிட்டு கணவனுடன் அருகில் இருந்த ஓட்டலுக்குள் புகுந்து விட்டாள். இரவு 10 மணிக்குத்தான் சென்னைக்கு செல்லும் வண்டி என்று அவளுக்கு தெரியும். அதுவரை அவளும் அவள் கணவனும் பட்டினியாக காத்திருக்க முடியுமா? சாம்பவியை பற்றி கவலைப்படாது அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டனர். குளிர்பானமும் சிகரெட்டும் வாங்க கடைக்கு முன் குவிந்து விட்டிருந்த இளைஞர்கள் சிலரின் கண்களில் சாம்பவி பட்டுவிட்டாள். தன்னந்தனியாக இந்த வேளையில் பெட்டியோடு நிற்கும் அந்த பெண் கட்டாயம் வாடிக்கையை எதிர்நோக்கி காத்திருப்பவளாகத்தான் இருக்கும். ஒப்பனைகள் இல்லாத சாதாரணமாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாளே. கழுத்திலே மஞ்சள் கயிறு. அது பார்ப்பவர்கள் கண்களில் மண்ணை தூவ. அந்த கூட்டத்திலே மிகவும் துணிச்சலானதொரு தொங்கும் மீசை இளைஞன் தன் கையில் பிடித்திருந்த சிகரெட் துண்டின் கடைசி புகையையும் இழுத்து ஊதிவிட்டு கால் செருப்படியில் அதை போட்டு மிதித்துவிட்டு ஒரே எட்டில் சாம்பவி அருகில் வந்தான். தொண்டையை செருமிக் கொண்டான். பொண்ணு, இந்த பக்கத்துக்கு புதுசு போல இருக்கு. கூட அம்மாவோ பாட்டியோ வரலையா? லாட்ஜ் ஒன்று கிட்ட தான் இருக்கு. ரேட்டு தெரிஞ்சா
சாம்பவி அவனை எரித்து விடுவது போல முறைத்தாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தன்னந்தனியாக ஒரு பெண் நின்றால் உடனே தப்பு கணக்கு போட்டு விடுகிறதா? பார்த்தால் படித்தவன் போல தெரிகிறான். பேச்சு எத்தனை மட்டம்! உன் வேலையை பார்த்துட்டு போயா? கண்ணா பின்னான்னு பேசினியோ என் கூட வந்திருக்கவங்களை கூப்பிட்டு உன் எலும்புகளை என்ன சொல்லி விடுவேன் என்று சீறினாள். டேய் சாமிவேலு, தங்கப்பா, பொண்ணு ரொம்ப முறைக்குது, இங்கே வாங்கடா. அவள் அருகே நின்றபடி கூவினான் அந்த தடியன். தனியாக அவளை நிறுத்திவிட்டு பொன்னியும் அவளது கணவனும் வயிற்றுப்பாட்டை பார்க்க போய்விட்டது எத்தனை பெரிய தவறு! கோபத்துடன் அந்த இளைஞனை முறைத்து பார்த்தாள். அவளது அம்மா தன் இள வயதிலே இரவு நேர சினிமாவை பக்கத்து வீட்டுக்காரியுடன் போய் பார்த்துவிட்டு தனியே நடந்து வீட்டுக்கு வர முடியுமாம். பெருமையாக பேசுவது வழக்கம். அது அந்த காலம். இப்போ பொண்ணுக்கும் ஆபத்து, தனியே வெளியே போகும் பெண்ணுக்கும் ஆபத்து. ஊர் கெட்டு கிடக்கு என்று அப்பா அடித்து பேசுவாரே, அது எத்தனை உண்மை! ஒரு சில நிமிஷங்களில் கட்டு மீசையையும் ஜிவ்வென்று சிவந்த கண்களுமாக ஓங்கி உயரமாக பொன்னியின் கணவனும் இடுப்பிலே புடவையை வாரி கட்டிக்கொண்டு ஓங்கி கையை ஆட்டி சண்டை போடும் அளவு துணிச்சல் பெற்றுள்ள பொன்னியையும் ஓட்டலில் இருந்து வெளிப்படப் போகிறார்கள். அப்பொழுது இந்த தடியன்கள் என்ன செய்வார்கள்? தன்னுள் எண்ணி வெகுண்டாள். பெட்டியிலே என்ன வச்சிருக்க? நகை நட்டு இருந்தா சொல்லு, நான் துணைக்கு வர்றேன் என்று கேலியாக கேட்டபடி மேலே இடித்து விடும் அளவு தொங்கு மீசை நெருங்கினான். உதவி உதவி என்று கத்த வேண்டும் போன்ற ஆவேசத்தில் அவள் திரும்பினாள். என்ன ஆச்சரியம்! எல்லை காத்த தேவியை கும்பிட்டு விட்டு புறப்பட்டதன் பலனோ என்னவோ? என்னம்மா இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்க என்று உரத்த குரலில் வினவியபடி கண்ணாடி அணிந்த கட்டுமஸ்தான தலை நிறைத்த மனிதனை கண்டதும் அந்த மூவரும் மாயமாகினர். எல்லை அம்மனே அவர் உருவில் அவளை காக்க வந்துவிட்டது போன்ற நன்றி உணர்வில் மெய் சிலிர்த்து தடுமாறி போனாள். சித்தப்பா, நீங்க இப்போ வந்தது நல்லதா போச்சு, இல்லாவிட்டா கண்களில் நீர் முட்ட கரகரத்தாள். இங்கே வந்து இந்த வேலையில் கையில் கழுத்தில் ஏதும் இல்லாமல் பிச்சைக்காயை போல ஏன் நிற்கிற? சாம்பவி, என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் கேட்டபடி அண்ணாசாமி அருகில் வந்தார். அது பெரிய கதை. இப்போ நீங்கள் எங்கே போறீங்க சித்தப்பா? ஸ்ரீரங்கத்தில் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, சும்மா ஒரு தடவை எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமாம், நீ உன் புருஷன் துணை இல்லாமல் இந்த கோலத்தில் எங்கே புறப்பட்டிருக்க? மேலும் கீழும் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார். யாரிடமாவது தனக்கேற்பட்ட அவமானத்தை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் போன்றதொரு தவிப்பு அவளுக்கு. அண்ணாசாமி அப்பாவின் நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். பட்டணத்திலே அவர்கள் வசித்த தெருவுக்கு அடுத்த தெருவிலே தான் குடியிருக்கிறவர். ஒரு பிரபல வழக்கறிஞருக்கு கணக்கராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மகளும் அவளும் பள்ளி தோழிகள் என்ற உறவு வேறு. மாதத்திற்கு 2 முறையாகிலும் அவர்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவுடன் ஊர்க்கதைகளை பேசி மகிழ்ந்து அம்மா தயாரித்து அளிக்கும் காஃபி டிஃபனை சாப்பிட்டு விட்டு போக தவறியதில்லை. உறவினர் போன்றதொரு நண்பர். அவரை கண்டதும் அவளுக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்துவிட்டது. என் மாமியாருக்கு என்னை ஆரம்பத்திலிருந்து பிடிக்கல. என் கணவர் ஊரில் இல்லாத சமயம் என்னை வற்புறுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருக்காங்க. கூட துணைக்கு வேலைக்காரியையும் அவள் புருஷனையும் அனுப்பியிருக்காங்க. அவங்க சாப்பிட போயிருக்காங்க சித்தப்பா. மேலே பேச முடியாது அழுகையில் தடுமாறினாள். வேலைக்காரியோட உன்னை கூட்டி அனுப்ப நீ செய்த மாபெரும் பிசகு என்னவாம்? இது சுத்த அநியாயம். இதை நாம் சும்மா விடக்கூடாது. உன் புக்ககம் பெரிய இடமாக இருக்கட்டும், அதற்காக என் நண்பன் வாகீசனை அவமானப்படுத்துறதை நான் பொறுத்துக்க முடியாது. எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அவர் முடிக்கும் முன் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பீடாவை குதப்பியபடி ஓட்டலில் இருந்து பொன்னி ஓடி வந்தாள். யார் இவர்? கண்டவங்களோடு பேசிக்கிட்டு நிற்கிறது பெரிய அம்மா காதில் பட்டால், வாயை மூடு, நான் இவளுடைய அப்பாவின் சிநேகிதன். கண்டவன் இல்லை, இவ என் மகளுக்கு சமமானவள். எங்கள் வீட்டு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தினதுக்கு உங்கள் எஜமானியை சந்திச்சிருக்க வைக்காட்டி என் பெயர் அண்ணாசாமி இல்லை. உரத்த குரலில் உருமினார். பொன்னி பயந்து போனாள். பெரிய வம்பில் அவள் சிக்கி கொண்டு விட்டிருக்கிறாளே. சின்ன எஜமானன் ஊரிலிருந்து திரும்பியதும் அவளுக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்குமோ? படுத்து கிடக்கிற நோயாளி பிதற்றியதுக்கு ஒத்துக்கொண்டு கொஞ்சம் லஞ்ச காசுக்காக அவளும் அவள் கணவனும் செய்த தப்புக்கு என்ன கிடைக்கப் போகிறதோ என்று ஏற்கனவே கலங்கி கொண்டிருந்தவள் அரக்கன் போல நின்ற அண்ணாசாமியை கண்டு அரண்டு போய்விட்டாள்.
ரயில் அடி வரை துணைக்கு பெரியம்மா என்னையும் என் புருஷனையும் துணைக்கு அனுப்பிச்சாங்க. டிக்கெட்டுக்கு பணம் தந்து உளறினாள். உங்கள் துணை எனக்கு தேவையில்லை. எங்கள் வீட்டு பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு போக முடியும். அந்த பணத்தை கொண்டு போய் நான் சொன்னதாக சொல்லி உன் எஜமானி அம்மா மூஞ்சிலே விட்டு எரிப்போ என்று அதட்டி விட்டு கையை தட்டி அருகில் இருந்த ஒரு ஆளை அழைத்தார். இந்த பெட்டிகளை தூக்கிக்கிட்டு ரயில் அடிக்கு வாப்பா, கூலி கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு சாம்பவியுடன் நடந்தார். 10 மணி அளவிலே கிளம்பிய ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் அவள் அருகே உட்கார்ந்து கொண்டு வற்புறுத்தி தான் கையோடு கொண்டு வந்த தயிர் சாதத்தை அவளை சாப்பிடச் செய்தார். கூஜாவிலிருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொடுத்து உபசரித்தார். அதற்கு பின்னர் தான் அவளிடம் மெல்ல நடந்ததை அனுதாபத்துடன் விசாரித்தார். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுடன் சேர்ந்து கொண்டு மரகத அம்மாள் தன் மருமகளை கொடுமைப்படுத்தியதை கேட்டு கொதித்து போனார் அண்ணாசாமி. மரகத அம்மாளை சும்மா விடக்கூடாது. ஊரே இதை கேட்டு அவளை இழிவாக பேசி கைத்தட்டி சிரிக்க வைக்க வேண்டும். இந்த நோய் மட்டும் அவளுக்கு போதாது, இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்தார். வாயிலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அவளது தாய் ஆட்டோ வந்து நிற்பதைக் கண்டு நிமிர்ந்து பார்த்தாள். அதிலிருந்து அண்ணாசாமியுடன் அவள் மகள் சாம்பவி இறங்கியதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். தண்ணீரை கண்டதும் தாகமும், தாயை கண்டதும் தான் அனுபவித்த துயரத்தின் கண்ணீரும் வரும் என்பார்கள். அம்மா என்று அலறியபடி தாயை கட்டிக்கொண்டு சாம்பவி அழுகையில் குலுங்கினாள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.